ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து நீங்க அஸ்வினோட ஒர்க் பண்ணும்போது ஒரு நாள் வந்து நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஆர்டிஸ்ட் அவரே வந்து செட்டுக்கு சீக்கிரம் வந்துட்டாரு, அவர் வந்து உங்களை எழுப்பிட்டாருன்ற மாதிரி ஆமா ஆமா கேள்விப்பட்டோம். அது அது என்ன நடந்தது? 7 மணிக்கு தான் ஷூட்டு. நானும் டேரக்டர் என்ன பண்ணோம்னா பிஃபோர் த டேயே வந்து ஷார்ட் டிவிஷனு லொக்கேஷனில் போய் அந்த ஜியாகிரஃபி எல்லாம் பார்க்கறதுக்கு பிஃபோர் டே, அது அவரோட ஒய்ஃபோட வீடு தான். ஓகே. அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நைட் தூங்கிட்டோம். ஏன்னா 7 மணிக்கு தான் எல்லாருமே வருவாங்க. ரெட் ஹில்ஸில் லொக்கேஷன். வடப்பள்ளிலேருந்து எல்லாரும் வரணும்னா கன்ஃபார்மாக 7 மணி ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ தூங்கிட்டு இருக்கோம். நான் அலாரமே 6 o'clock தான் வச்சுருக்கேன். நான் எழுந்ததுக்கப்புறம் தான் என் தலைவன் விக்னேஷ் நான் எழுந்திருப்பேன். அதனால நாங்கள் பொறுமையாக தான் எழுந்திருப்போம். திடீர்னு பார்த்தா 5:30க்கு எனக்கு ரிங் ஆகுது. நான் தூக்கத்தில் சரி அலாரம் தான் அடிக்குது போல அப்படின்னு பார்த்தா ஈபி கால் பண்ணுறாரு. கால் பண்ணி அஸ்வின் அக்கில் வந்தேன். ஆனால் விளாடாதீங்கண்ணா 6 மணி இருக்கு, நீங்கள் ஏஞ்சிட்டிங்கன்னா விடுங்க, என்னென்ன எழுப்பி விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்தா உண்மையாகவே அவர் வந்துட்டாரு. கீழே பார்த்தா கார் நிற்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. பெட்டு எல்லாம் ரொம்ப க்ளீன் பண்ணோம். ஏன்னா அந்த ரூம்ல தான் அவர் மேக்கப் போட போறாரு. அதுக்கப்புறம் அதுக்காக நானும் விக்னஸ்னா உடனே ரெடி ஆகி பெட்டை க்ளீன் பண்ணி ஒரு 15 minutesல அவர்கிட்ட போய் ஆனால் ஒரு 5 minutes ஆகும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டை போய் என்ன ரொம்ப பதட்டப்படுத்திட்டாங்க இவர். ஏன்னா அவ்வளோ அவர் ஆனால் பார்க்க ரொம்ப சீரியஸான பர்சன் தான் இருப்பார் அஸ்வின்னா. ஆனால் செம்ம ஜாலியான பர்சன், ரொம்ப பஞ்சுவல் அவர். அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் அஸ்வின் வந்துட்டாதே கற்றுக்க முடியும். ஏன்னா அவருக்கு லேட்டாக வரணும். 7 o'clockலாம் 7 o'clock வந்தோம். ஆனால் ஒரு 40 minutes பிஃபோரே வந்துடுவார். வந்து வெயிட் பண்ணுவார். ஆனால் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு என்ன ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதோ அது பண்ணிடுவார். ஓகே.